கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஒரு அருமையான ஞாயிறுக்குள் நாம் வருகிறோம். அருமையான வாரத்திற்குள் நாம் செல்லுகிறோம், அடியெடுத்து வைக்கிறோம். இன்று தாய் திரு அவையோடு இணைந்து நாம் திருக்குடும்ப திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். இதை இரண்டு பெரும் பிரிவுகளாகவும் ஒரு சில உட்பிரிவுகளோடும் 3 வாக்கியங்களையும் 3 வாசகங்களையும் உள்ளடக்கி உங்களோடு ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 பெரும் பிரிவுகள். ஒன்று, ஏன் இதை நாம் திருக்குடும்பம் என்று சொல்லுகிறோம். இரண்டாவது, இந்த திருக்குடும்பம் நமக்கு கூறும் பாடம் என்ன. ஒன்று, ஏன் இதை நாம் திருக்குடும்பம் என்று சொல்லுகிறோம். 2 காரணங்களுக்காக நாம் இந்த இயேசு, யோசேப்பு, மரியாவை திருக்குடும்பம் என்று சொல்லுகிறோம். ஒன்று, இறைவனுடைய குரலை கேட்டு அவருடைய திருவுளத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்வோடு வாழுதல். இரண்டாவது, எல்லா சூழல்களிலும் ஒருவர் மற்றவருக்கு உறுதுணையாக இறுதி வரை இருப்பது. ஆகவே இந்த 2 காரணங்களுக்காகத்தான் நாம் இந்த குடும்பத்தை திருக்குடும்பம் என்று சொல்லுகிறோம். சற்று விரிவாக பார்ப்போம். யோசேப்பு, மரியா இருவருக்கும் ஆண்டவர் பேசுகிறார். ஒருவருக்கு வானதூதர் வழியாகவும் மற்றவருக்கு கனவிலும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இறை திட்டத்தை சொல்லுகிறார். இறை திட்டத்தை ஏற்ற அவர்கள் மனம் ஏற்கனவே ஒருவருக்கு ஒருவர் என்று நிச்சயம் செய்யப்பட்டிருந்த பொழுது இறை திட்டம் அவர்களுக்கு தனித்தனியாக சொல்லப்படுகிறது. அந்த இறை திட்டத்தை அவர்கள் கேட்டு அறிந்து தெளிந்து அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வாழ்ந்தவர்கள். அவர்களால் நெகட்டிவாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்க முடியும். ஐயோ, இதெல்லாம் சரி வராது, இது எப்படின்னே தெரியாது, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன பேசும், இதெல்லாம் சரியாக இருக்குமா, இப்படி என்றெல்லாம் கணக்கு பார்க்கவோ சாக்கு போக்கு சொல்லவோ அவர்கள் தயாராக இல்லை. ஆண்டவர் பேசினார் வானதூதர் வழியாக, ஆண்டவர் பேசினார் கனவு வழியாக, அறிந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்கு தாங்களே முடிவு செய்தார்கள். இறை திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தார்கள். கடவுளின் திருவுளம் என்றால் என்ன? அதுதான், இதை நாம் அறிந்தால் நம்முடைய வாழ்வும் திருக்குடும்பம் போல இருக்கும். ஏன் இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதில்தான் அவர்களுடைய சிறப்பு இருக்கிறது. கடவுளின் திருவுளம் என்பது என்ன? சமுதாயத்திற்கு தன்னால் நன்மை பயக்கக்கூடிய வாழ்வு அல்லது செயல் எதுவாக இருந்தாலும் அதை கடவுளின் துணையோடு செய்வதாகும். மீண்டும் சொல்லுகிறேன், சமுதாயத்திற்கு தன்னால் நன்மை பயக்கக்கூடிய வாழ்வு அல்லது நல்ல செயல் எதுவாக இருந்தாலும் அதை கடவுளின் துணையோடு செய்வேன் என்று சொல்வதுதான் இறைவனது திருவுளம். இதற்காக எதையெல்லாம் இழக்க வேண்டும், எதையெல்லாம் விட வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே தெரிந்துதான் இதை செய்தார்கள். இதைத்தான் 2வது வாசகம் நமக்கு புனித பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இறை திட்டத்தை கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லோரும் எப்படி கடவுளின் உறுப்புகளாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது 2வது காரணத்தை பார்ப்போம். இருவரும் இறை திட்டத்தை அறிந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அதை வாழ முடிவெடுத்தார்கள். இறுதி வரை நாங்கள் ஒன்றாக இருப்போம், உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதைத்தான் ஒருவேளை நம்முடைய கிறிஸ்துவ திருமண வார்த்தை பாட்டிலே அதை உள்ளடக்கித்தான் நாம் இப்படி சொல்லுகிறோம் என்று நினைக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு கணவன், நீ எனக்கு மனைவி. ஆக இது இறுதி வரை செல்லுகின்ற ஒரு நிகழ்வு. ஆகவே
இவர்களின் இந்த ஒன்றிப்பை மையப்படுத்தித்தான் நாம் திருமண வார்த்தை பாட்டில் இதை சொல்லுகிறோம் என்று நம்புகிறேன். இங்கு பிரிவு என்பதோ வெறுப்பு என்பதோ வேண்டாம் என்பதோ அல்லது கோபித்து கொண்டு செல்வதோ எதுவும் இல்லை. உனக்கு நான், எனக்கு நீ என்று வாழ்கின்ற ஒரு அருமையான வாழ்வு. இதை எப்படி அவர்கள் செய்தார்கள்? இது அவர்களுக்கு தெரியுமா? அவர்கள் இருவருமே யூதர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், இளம் வயதினர். ஆகவே அவர்களுக்கு இது நன்கு தெரியும். அவர்கள் படித்திருப்பார்கள். அவர்களுக்கு வாழையடி வாழையாக சொல்லப்பட்டிருக்கும். தோபித் புத்தகத்திலே 8வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஒரு அருமையான வாக்கியம் இருக்கிறது. இப்பொழுது என் உறவினள் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். அருமையான வார்த்தைகள், இறைவனிடம் செய்த ஒரு அருமையான ஜெபம். இறுதியில் என்ன சொல்லுகிறார்கள்? இருவரும் ஆமென் ஆமென் என்று கூறி அன்று இரவு உறங்கினர். அவர்களுக்கு தெரியும், இது இச்சையினால் வந்ததல்ல, இறை திட்டத்தால் வந்த ஒரு குடும்பம். ஆகவே அருமையான இந்த வாக்கியங்கள் அவர்களுக்கு உற்சாகம் தந்திருக்க வேண்டும், ஊக்கம் தந்திருக்க வேண்டும். ஆகவேதான் அவர்கள் தொடர்ந்து பயணித்தார்கள். என்னென்ன துன்பங்கள் பட்டார்கள் என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்பட்டது. அதைத்தான் அவர்கள் வாழ்வாக மாற்றி காட்டினார்கள். சமுதாயத்திற்காக தன்னால் எதையெல்லாம் இழக்க முடியுமோ, எதெல்லாம் செய்தால் இந்த சமுதாயம் சரியாக இருக்குமோ அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற அந்த வாழ்வு. ஆகவே இந்த பற்றுறுதி கொண்ட உறவில்தான் இந்த திருக்குடும்பம் சுழன்றது. இந்த பற்றுறுதி கொண்ட உறவில்தான் இந்த திருக்குடும்பம் சுழன்றது. நம் குடும்பங்கள் எல்லாம் இப்படி இல்லாததால் தான், நான் குறையாக சொல்லவில்லை, உள்ளதை உள்ளவாறு சொல்லுகிறேன். நம்மிடம் ஈகோ என்பது தலையெடுத்து விரித்து ஆடுவதால் தான் நம் குடும்பங்கள் எல்லாம் 10 மாதம் 5 மாதம் 8 மாதம் நம்ம குழந்தைகள்லாம் போகிற வேகத்திலே திரும்பி வந்துடுறாங்க. அந்த பந்து அடிக்கிற மாதிரி அடித்த உடனே செவிரிலிருந்து திரும்பி வேகமாக வருகின்ற பந்தை போன்று நம்முடைய குழந்தைகள் எல்லாம் ஆசையாக செல்லுகிறார்கள். அதே வெறுப்போடு திருப்பி வந்து விடுகிறார்கள். ஏன்? இதுதான் இந்த பற்றுறுதி இல்லாத ஒரு காரணத்திற்காக. அவர்களை பிரிக்கக்கூடிய சக்திகள் ஏராளமாக இருப்பதால் தான் நம் குடும்பங்கள் எல்லாம் தடுமாறி போகின்றன. இந்த திருக்குடும்பத்தை போல நம்மால் வாழ முடியுமா? முடியும், வாழ வேண்டும் என்பதைத்தான் ஒரு உண்மை நிகழ்ச்சியையும் 2 வாசகங்களையும் படித்து முடிக்கிறேன். வழக்கம் போல அவர்கள் எனக்கு மிகவும் அறிமுகமானவர்கள், நன்கு தெரிந்தவர்கள். கணவன் மனைவி இப்பொழுது மிகுந்த வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். குழந்தைகள் 2 பேர். ஒருவர் பெல்ஜியத்தில் இருக்கிறார், மற்றொருவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். தேவையான பணம் காசு எல்லாம் அவர்களுக்கு வருகிறது. அந்த 2 பிள்ளைகள் மட்டும் அவர்களை வந்து பார்ப்பதில்லை. பார்க்கக்கூடாது என்பதல்ல அவருடைய எண்ணம், அவருடைய இருக்கின்ற வேலை அப்படி என்று சொல்லுகிறார்கள். இவர்களிடம் சந்தித்து ஒரு முறை பேசினேன். இவ்வளோ நாள் ஆச்சே, உங்கள் குழந்தைகளெல்லாம் பார்க்கலையான்னு. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை ஃபாதர், நாங்கள் குழந்தைகளை பார்த்து வளர்த்து ஆளாக்கி விடுகின்ற வரை இறைவன் எங்களிடம் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். அந்த பொறுப்பை இந்த திருக்குடும்பம் போல நாங்கள் செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது அவர்கள் காலிலேயே நின்று அவர்களுடைய குடும்பத்தை அவர்கள் பெரிதாக்க வேண்டும், அவருடைய குடும்பத்தை அவர்கள் வளர்க்க வேண்டும். எங்களுடைய பொறுப்பு முடிந்து விட்டது. சந்தோஷமாக இருக்கிறோம், அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். எப்படி இதை இவர்களால் சொல்ல முடிந்தது? இப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எஸ்ஐயா புத்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, விவிலியம் சொல்லுகிறது. என் வார்த்தைகளை நம்பாதீர்கள், வேதத்திலிருந்து தான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அருமையான வாக்கியம். இவ்வளவு வயது முதிர்ந்த 75-80 வயதில் அவர்கள் வாடுகிறார்கள் என்றால் அதற்கு அச்சாரமாக வாழ வைக்கின்ற இந்த வாக்கியத்தை உங்களுக்கு படிக்கிறேன். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். அதற்கு முந்தைய வசனத்தில் சொல்லுகிறார்,
உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள்? யாருக்கு என்னை இணையாக்குவீர்கள்? யாருக்கு நிகராக என்னை ஒப்பிடுவீர்கள்? அருமையான தெய்வம். உதரத்திலிருந்து உயிர் போகின்ற வரை, உறவு முடிகின்ற வரை அழுத்தம் திருத்தமாக நம்மை பாதுகாப்பதாக சொன்ன இறைவன். இதை நம்பித்தான் நம்முடைய திருக்குடும்பமும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நான் சொன்ன அந்த உண்மை நிகழ்வில் அவர்கள் இன்றும் வாழுகிறார்கள். ஒரு நாள் மகன் வருவான், வரவில்லை, அதை பற்றி கவலையே இல்லை. எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நாங்கள் சரியாக செய்துவிட்டோம். அதற்கு மேல் அவர்கள் குடும்பம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள், எங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் ஒவ்வொரு குடும்பமும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகிறார். உங்களை நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ. நான் உன்னை நம்புகிறேன். உன் வழியாக ஒரு குடும்பம் உருவாக வேண்டும், உன் வழியாக இந்த சமுதாயம் பெருக வேண்டும், உன் வழியாக இந்த ஆற்றல்கள் அனைத்தும் பெருக வேண்டும் என்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்னும் சிறப்பாக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், எதிர்காலத்தில் திருமணத்தில் இணையப் போகின்ற அனைவரையும் நம்புகிறார். உங்களை நம்பித்தான் இந்த உலகம் இருக்கிறது. பிறந்த பின் துறவிகள் இருந்து உங்களை வழிநடத்துவதற்கு இருப்பார்கள், ஆனால் குழந்தைகளை பெற்றெடுத்து வாழ வைப்பது நீங்கள். இதைத்தான் ஆண்டவர் அருமையாக உங்களை கடைசி வரை நான் காப்பேன் என்று சொல்லுகிறார். மீண்டுமாக நாம் பார்க்கிறோம், மலாக்கி எழுதிய இறைவாக்கியன் எழுதிய புத்தகத்திலிருந்து படித்து முடிக்கிறேன். மலாக்கி 2வது அதிகாரம் 14-16. நம் குடும்பங்கள் எப்படி வீணாகி போகிறத, நரைமுடிவரை தாங்குகின்ற கடவுள் நம்மோடு இருந்தாலும் கூட எப்படி நாம் வீழ்ந்து போகிறோம் என்பதை இவர் சொல்வதை படித்து முடிக்கிறேன். நீங்கள் ஆண்டவரது பலிப்பீடத்தை அழுகையாலும் பெருமூச்சாலும் நிரப்புகிறீர்கள். ஒரு ஏமாற்றம். அதுக்கு கேட்கிறார், காரணம் யாது? ஏன் ஏன் ஆண்டவரிடம் வந்து அழுது புலம்புகிறீர்கள்? அதற்கு சொல்லுகின்ற பதிலைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த சிந்தனையோடு இந்த ஆண்டை கடந்து புதிய ஆண்டுக்கு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாஞ்சையோடு மிகவும் அருமையான ஒரு எண்ணத்தை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். காரணம் இதுவே, உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்தை ஆண்டவர் சாட்சியாயிருந்தார். அப்படி இருக்க உன் துணைவியையும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே. நான் சொல்லலை, ஆண்டவருடைய வார்த்தைகளைத்தான் படிக்கிறேன். யோசித்து பாருங்கள். உங்களை ஒன்றாய் இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே. அவர் நாடுவதும் தம் மக்களாக வாழும் குழந்தைகள் அன்றோ? நாம் எல்லோரும் அவருடைய குழந்தைகளாக வாழ வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்படுகிறார். 16வது வசனம், ஏனெனில் மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர். மனமுறிவு செய்கிறவன் வன்முறையை மேலாடை கொண்டு மறைக்கிறான் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். வேதம் பேசுகிறது, நான் பேசவில்லை. என் வார்த்தைகள் அல்ல, இது பயமுறுத்துகின்ற வார்த்தைகள் அல்ல. நம்பிக்கையோடு ஆண்டவர் என்னிடம் கொடுத்த அந்த பொறுப்பை நான் என்னுடைய குடும்பத்தில் என்ன துன்பம் வந்தாலும் ஏற்று வாழ வைக்கக்கூடிய அந்த வாழ்வை நான் செய்ய வேண்டும் என்று அறைகூவல் விடுகின்ற வார்த்தை. இதைத்தான் ஆண்டவர் கூட இறுதியாக அந்த வார்த்தையும் படித்து முடிக்கிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி 4:34 இவ்வாறு சொல்லுகிறார். இதே தான் இயேசுவும் சொல்லுகிறார். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே எனது உணவு. தட்ஸ் மை லைஃப், தட்ஸ் மை ஃபுட். அருமையான வாழ்வை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக நாம் மாற்றுவோம். கருவறை டு கல்லறை, ஓம் டு டும், ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு இந்த ஆண்டு எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்லை. பிறக்கப் போகின்ற புத்தாண்டு ஒரு அருமையான ஆண்டாக என் மனைவியை, என் குழந்தைகளை அன்பு செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். வாழ்ந்த அன்னையிடமும் யோசேப்பிடமும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாம்.
நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமோ. இன்னும் தடுமாறுகின்ற நேரங்களிலே ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அனைவருக்கும் அர்த்தமுள்ள வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக, மகிழ்வும் மனநிறைவும் கரை புரண்டு ஓடுகின்ற வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.